ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. தேவப்பிள்ளையில இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜாவினால் கட்டளை கொடுக்கப்பட்டு 127 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டாயிற்று. இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் சதி திட்டங்களை தீட்டி ராஜாவினத்தில் முத்திரையும் வாங்கி எல்லா நாடுகளும் அனுப்பிவிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மொர்தெகாய் எஸ்தருக்கு தன்னுடைய விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார். யூத ஜனங்கள் அழிக்கப்பட போறாங்க. இப்போ எஸ்தர் ராஜாவின் அனுமதி இல்லாம ராஜாவை சந்திக்க முடியாது. இப்போ என்ன செய்வது தெரியாத ஒரு கடினமான சூழ்நிலை. தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மொர்தெகாய் சொல்வார், இந்த ராஜமேன்மை எதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஒருவேளை இந்த ஜனங்கள் பாதுகாக்க இருக்கப்படலாம் அல்லவா? நீ பேசலன்னா கர்த்தர் வேற யாராவது செய்வார். இன்னொன்று, நீயும் இந்த ஜனங்களோடு சேர்ந்து அழிந்து போவாய். அப்படி சொல்லும் போது தான் நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி எஸ்தர் ராஜாவை சந்திக்க போகிறார். அப்பொழுது ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்து தயவு கிடைத்து செங்கோல் நீட்டப்படுகிறது. நீட்டப்பட்டவுடனே இந்த காரியங்கள் எல்லாம் தலைக்கடாய் மாறுகிறது. எஸ்தர் விருந்தை ஆயத்தம் பண்ணி காரியத்தை சொல்லுகிறார். அது யார் அதை சதி திட்டத்தை செய்தனோ? ஆமான் தான் செய்தானோ? ஆமானுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு அப்பொழுதுதான் யூத ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். தேவப்பிள்ளையிலே, அப்போதாங்க சொல்லப்பட்டிருக்கு, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்றாம். ஒருவேளை உங்களை வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எழுப்பப்பட்டிருக்கா? உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பி இருக்கிறாங்களா? உங்கள் வாழ்க்கையை அழிக்கணும், உங்கள் எதிர்காலத்தை அழிக்க வேண்டும், உங்கள் சரீரத்தை அழிக்க வேண்டும், உங்களுடைய படிப்பை அழிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை அழிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கா? பயப்படாதீங்க. என் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் அற்புதங்களை செய்கிறவர். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை என்று என்னாகும் 23:23 வாசிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக 1008 மனுஷர்களோ மந்திரங்களோ அதிகாரங்களோ வரலாம், ஆனால் உங்களை தொட முடியாது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து போய் கலங்கி போய் துக்கத்தோடு காணப்பட்டிருப்பீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற உண்மையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளி தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதே பிள்ளையில, ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருள் இருக்கா? உங்க வாழ்க்கை இருள் அடைஞ்ச போல இருக்கா? ஒண்ணுமே தெரியாம, எதிர்காலம் தெரியாம பயந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திட்டமாங்களோடு பேசுறாரு. உங்க இருளை வெளிச்சமாக்குற கர்த்தர். ஆமென். சிருஷ்டிக்கும் போது பூமி எப்படி இருந்துச்சு? இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஆனால் வெளிச்சம் உண்டாக கடந்த ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை வெளிச்சத்தை உண்டு பண்ணது அல்லவா? இன்றைக்கு ஆண்டுற வார்த்தை உங்களுக்கு என்ன வருது? இருளானங்க வாழ்க்கையை, பயமானங்க வாழ்க்கையை, கலக்கமானங்க வாழ்க்கையை, துக்கமானங்க வாழ்க்கையை, ஆமென், சோர்ந்து போயிருக்கிறங்க வாழ்க்கையை கர்த்தர் தைரியப்படுத்தி வெளிச்சத்தை கொடுக்க உண்மையில் வரா இருக்கிறார். 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்களேன், வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்குங்க. அது முளைத்து எழுமோ? பயப்படாதீங்க. நீங்கள் இருளே இருக்க மாட்டீங்க, சாபத்தில் இருக்க மாட்டீங்க, குறைவில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் தரித்திரத்தில் இருக்க மாட்டீங்க, பயந்து இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை விதைத்திருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா, மகிழ்ச்சியா, கனப்பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனத்தையும் உண்டு பண்ணினவரே, யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலங்கி போய் ஆண்டவரே பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பயத்தோடு காணப்பட்டவர்களாம், இன்றைக்கு உங்கள் வார்த்தையை அனுப்பியவர்களை குணமாக்குவீராக, விடுவிப்பீராக, மகிழ்ச்சியாக்குவீராக ஜெபம் பண்ணப்பா.
எங்கெல்லாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சாங்களோ அதே இடத்துல எங்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்க இருளை வெளிச்சமாக்குவார். தைரியமா போங்க. God bless you.